மிடுக்கான உடை, நிமிர்ந்த நன்னடையுடன் பல இளைஞர்களின் எழுச்சி நாயகர்களாக செயல்படும் IAS IPS அதிகாரிகளுக்கு இத்தனை பவரா? கிட்டத்தட்ட 50,000 தொடங்கப்படும் இவர்களின் ஊதியம் பல லட்சங்களை தாண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. இலவச வீடு, தனி கார், இலவச மின்சார சேவையுடன் கருப்பு படை பாதுகாப்பும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுவது ஆச்சரியத்துல ஆழ்த்திருக்கு. இந்தியால சமீபத்துல தான் UPSC தேர்வு முடிவுகள் வெளியாச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இதுல மொத்தம் 1016 பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்னு கூறப்படுது. இந்த நேரத்துல இந்த IAS IPS அதிகாரிகளுடைய ஊதியம் எவ்வளவு இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில எழ ஆரம்பிச்சிருக்கு. IAS உள்ளிட்ட குடிமை பணிகளுக்கான ஊதிய கட்டமைப்பை 7வது மத்திய ஊதிய குழு மறுசீரமைச்சிருக்காங்களாமா. இதுல சீனியாரிட்டி லெவல்ல இருந்து ஒருவர் அவருக்கு இருக்கிற பதவியோட அடிப்படையில ஊதியங்கள் மாறும் அப்படின்னு சொல்லப்படுது. அடிப்படையில் இருக்கிற ஒரு IAS அதிகாரியுடைய சம்பளம் மாசத்துக்கு 56,100 ரூபாய் அப்படின்னு கூறப்படுது. ஒரு IAS அதிகாரியால இந்தியால அதிகபட்சமா கேபினட் செயலாளர் பொறுப்பு வரைக்கும் செல்ல முடியுமா? அதுல அவருக்கு மாசத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு கூறப்படுது. இதுல அடுத்த கட்டமா கூடுதல் மாவட்ட மேஜிஸ்ட்ரேட் உள்ளிட்ட லெவல் 11ல இருந்து 13 வரைக்கும் இருக்கிற அந்த பதவிகள்ல இருக்கிறவங்களுக்கு மாச சம்பளம் 67,700 இருந்து அதிகபட்சமா 1,18,500 ரூபாய் வரைக்கும் மாறலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி உச்சபட்ச பதவியை அடையிற ஒவ்வொரு அதிகாரிகளுக்குமே அவங்களுடைய மாத சம்பளம் கிட்டத்தட்ட 2,50,000 வரைக்கும் மாறலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதை தாண்டி ஒவ்வொரு அதிகாரிகளுக்குமே சலுகைகளும் உண்டாமா. அவங்க வீட்டுக்கு ஒரு காவலர்கள் இருப்பாங்களாமா, 2 தனிப்படை காவலர்கள் இருப்பாங்களாமா. இந்த மாதிரி 5 பேரு பாதுகாப்புக்கு வழங்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுவே ஒரு IAS அதிகாரி அதிகாரப்பூர்வமாவோ இல்ல தனிப்பட்ட பயணமா வெளியூருக்கு செல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அரசு குடியிருப்புகள், விருந்தினர் மாளிகைகள் இதெல்லாமே இலவசமா கிடைக்குமா. ஒரு IAS அதிகாரிகளுடைய பவர் அப்படின்றது பலரையும் ஆச்சரியப்படுத்துற வகையில அமைறதோடு அவங்களுக்கான ஊதியத்தை தாண்டி சலுகைகளும் மக்களை ஆச்சரியப்படுத்துற வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹைண்ட் பதிவு செய்யுங்க. தொடர்ந்து பல செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க.